மகரம். மகர ராசி நேயர்களே, 3க்கும் 12க்கு அதிபதியான குரு பகவான் 6ல் இருந்து 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 7ல் உச்சம் பெற்று உங்க ராசியை குரு பார்க்கிறாரு மற்றும் உங்க ராசிநாதனாகிய சனி பகவானும் குரு பார்வையில் இருக்கிறாரு. இதனால் இவ்வளவு நாள் இருந்த மன அழுத்த மன கஷ்டங்கள்லாம் நீங்கி மன தெளிவுகள் உண்டு பண்ணும். 7.5 சனியால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மகர ராசிகள்லாம் இப்பொழுது லாபஸ்தானமும் 11ஆம் இடமான லாபஸ்தானம் குரு பார்வையில் வருது. உங்க ராசி நேர் பார்வையில் குரு பார்க்காரு. அப்படிங்கிறனால உங்களுக்கு தொழில இருந்த தடங்கள்லாம் நிவர்த்தியாகி லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரம். புதிய தொழில் தொடங்குறவர்கள் தொழில் தொடங்கலாம். தொழில் விரிவுபடுத்த நினைக்கிறவங்களும் விரிவுபடுத்தலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணும். அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இருந்த தடங்கள்லாம் நிவர்த்தியாகி பதவி உயர்வு, நல்ல பேர், கௌரவம்லாம் உண்டு பண்ணக்கூடிய நேரம். 7ல் குரு உச்சம் பெறுறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணங்கள் கைகூடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். தொழில் பொதுவாக நன்றாக இருக்கும். வீட்டில் சுப வழி செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அப்படிங்கிறதுனால வீட்டில் வண்டி வாகனங்கள் வாங்குறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டில் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் ஒற்றுமை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கும்பம். கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் 6ல் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசி குரு பார்க்கலனாலும் உங்கள் ராசிநாதனா சனி பகவான் குரு பார்வையில் தான் இருக்காரு. அப்படிங்கிறனால 7.5 சனியால் எந்த இடத்திலும் உண்டு பண்ணாது. பயிர வேண்டியில்லை. தனிப்பட்ட முறையில் இப்போ கௌரவங்கள் கிடைக்கும் நேரம். அதனால் வேலை பார்க்குறவங்க நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லா இருக்கிறதுனால அந்த பதவி உயர்வுலாம் கிடைக்கும் நேரம். அதை பயன்படுத்திக்கிடுங்க. வருமானங்கள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணும். புதிய தொழில் தொடங்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம். தொழில் தொடங்கலாம், ஆனால் தொழிலுக்கு தொடங்குறவங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எதிரில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நிலையிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன ப்ராப்ளம்னாலும் உடனே பார்த்துருங்க, ரொம்ப நல்லது. மீனம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ 5ல் உச்சம் பெறுகிறார். 5 உச்சம் பெற்று உங்கள் ராசியே குரு பார்க்காரு. உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால மன தெளிவுகள் உண்டு பண்ணும். மனக்குழப்பமெல்லாம் இவ்வளோ நாளும் ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. மனக்குழப்பம்லாம் நீங்கி இப்போ கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம். தொழிலில் இருந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி லாபத்தை கொடுக்கும். படிப்பு விஷயமா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வெளிநாட்டு போக வாய்ப்பு உண்டு பண்ணும். அதெல்லாம் இப்போ இவ்வளோ நாள் இருந்த தடங்கள்லாம் நிவர்த்தியாகி லாபத்தை கொடுக்கும். அதெல்லாம் எந்த இடத்துல பண்ணாது. சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண்ணும். குரு பார்க்குற உங்கள் ஜென்ம ராசியை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மை நடக்கும் அதெல்லாம் நடக்கும். ஆனால் மீன ராசியில் உள்ள பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மீன ராசிகளே பொதுவாகவே ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. ஜென்ம சனி குரு பார்த்தாலுமே தேவையில்லாத சகவாசங்கள் உண்டு பண்ணும். தேவையில்லாத சகவாசம் உண்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளங்களையும் மாட்டுப்பாங்க. அதனால் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமணங்கள்லாம் கைகூடும். திருமணம் ஆகி சிலவங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். இப்போது அந்த கஷ்டங்கள்ல இருந்து அது எதனால வந்ததுன்னு சொல்லி மன தெளிவுகளும் உண்டு பண்ணும் இந்த நேரத்தில். அப்படிங்கிறதுனால கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத சகவாசம் வரும். அதனால் அதை பார்த்துங்க. அப்போ குழந்தை விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வியாபார தொழில் முன்னேற்றங்கள் அதெல்லாம் உண்டு பண்ணணும்.